சாப்பிட கூட வராம அழுதுகிட்டே இருக்க மயிலுக்கிட்ட பாக்கியம், "எம்மா விடுமா, நான் தெரியாம பேசிட்டேன். ஏதோ ஒரு மனவேதனையில அப்படி பேசிட்டேன் தாயி. அம்மா பேசினது எதையும் மனசுல வச்சுக்காத. நீ முதல்ல சாப்பிட வா. மத்த எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்றாங்க. இவங்க இப்படி சரியா பேசிட்டு இருக்கப்பயே மயிலோட அப்பா வேக வேகமா வராரு. "பாக்கியம், பாக்கியம், மாப்பிள்ளை வீட்ல இருந்து வண்டி அனுப்பியிருக்காங்க." "என்னையா சொல்ற? மாப்பிள்ளை வீட்ல இருந்து வண்டியா?" அப்படின்னு வெளியே எந்திரிச்சு போய் பார்க்க போறாங்க. மயில் உடனே, "உன்னைய ஒருவேளை என்னைய கூட்டிட்டு போறதுக்காக தான் வண்டி அனுப்பிச்சிருப்பாங்க போல" அப்படின்னு சொல்லி வேகமா போய் பார்க்குறாங்க. "என்னையா சாமான்லாம் வந்திருக்கு? யோ டிரைவரு, உன்னை யாரையா அனுப்புனா?" அப்படின்னு சொல்லி பாக்கியம் அந்த டிரைவர் கிட்ட கேட்க, "பாண்டியனனும் கோமதி அக்காவும் தான் அனுப்புனாங்க. உங்க வீட்ல இந்த எல்லா ஜாமானையும் இறக்கி வச்சுட்டு வர சொன்னாங்க" அப்படின்னு அவரு சொல்றாரு. உடனே, "ஆமா பாக்கியம், இது எல்லாமே நம்ம மயிலு பொருள் மாதிரி இருக்கு பாக்கியம். அந்த வீட்ல இருந்தா நம்ம பொண்ணோட எல்லா பொருளையும் கட்டி மூட்டை ஏத்தி அமுச்சு விட்டுருக்காங்க" அப்படின்னு சொல்லி மயிலோட அப்பா சொன்னோன்னே மயிலு பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. "அவ்வளோதான், அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சது. இனிமே நான் அந்த வீட்ல போய் வாழவே முடியாதுல்ல" அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்தி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. பழைய பொட்டி ஜாமான்னு எல்லாத்தையும் கொடுத்து விட்டுறலாம். ஆனா நம்ம இழந்து போன நம்ம பொண்ணோட வாழ்க்கைய அவங்களால கொடுக்க முடியுமா? யோ டிரைவரு, இதை இறக்கி மட்டும்தான் வைக்க சொன்னாங்களா, இல்ல வேற எதுவும் சொல்லி விட்டாங்களா உங்க பாண்டி நொண்ணனும் உங்க கோமதி அக்காவும் அப்படின்னு சொல்லி பாக்கியம் கேக்குறாங்க. "அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. இந்த எல்லா ஜாமானையும் உங்க வீட்டுல இறக்கி வச்சுட்டு போக சொன்னாங்க. நான் இறக்கி வச்சுட்டு போறேன். முதல்ல டைவர்ஸ் நோட்டீஸை கொடுத்தாக. இப்ப ஜாமான் எல்லாத்தையும் கொடுத்து இந்த ஜென்மத்துல அவங்க வீட்டுக்கும் என் பொண்ணுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லாம சொல்றாங்களா?" அப்படின்னு சொல்றாங்க. "அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. நான் ஜாமான்லாம் இறக்கி வைக்கிறேன், இறக்கி வச்சுட்டேன். மத்ததெல்லாம் எனக்கு தெரியல. நான் வரேன்மா" அப்படின்னு சொல்லி அவர் கிளம்புறாரு. அவர் போனோடனே மயிலு தரையில உட்காந்து ரோட்லயே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. "அவ்வளவுதான்ப்பா, இனி எனக்குன்னு எதுவுமே இல்லைல்ல சொல்லிக்கிறதுக்கு. முடிஞ்சதுல எல்லாமே. இனிமே எனக்குன்னு சொல்லிக்கிறதுக்கும் யாரும் இல்லை, எனக்குன்னு எதுவுமே கிடையாதுல்ல. என்னால இப்ப சுடருக்கும் கூட எந்த நல்ல விஷயமும் நடக்க முடியாம போச்சுல்ல. நான் பேசாம எங்கேயாச்சும் போயிடுறேன்" அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. உடனே சுடர், "அப்படிலாம் இல்லக்கா, அதெல்லாம் ஒண்ணும் நீ நினைக்காதக்கா. நீ எதுவும் அப்படிலாம் நீ தப்பாலாம் நினைக்காதக்கா, அழுவாதக்கா" அப்படின்னு சொல்றாங்க. "நம்ம தீபாவளிக்கு கொடுத்த சீர்சனத்தை எல்லாம் கூட கட்டி அமுச்சு விட்டாங்க பாக்கியம்" அப்படின்னு சொல்லி மயிலோட அப்பா சொல்றாரு. "எதை வேணா கொடுக்கட்டும். ஆனா மாப்பிள்ளை கட்டின தாலி இன்னும் நம்ம பொறுத்து இம்புட்டு பிரச்சனையாயும் நம்ம பொண்ணோட கழுத்துல தானே இருக்கு. அது இருக்க வரைக்கும் எதுவும் ஆகாது" அப்படின்னு சொல்றாங்க. மயிலு அவங்க இறக்கி வச்ச ஜாமான் ஒவ்வொன்றா பார்த்து அந்த வீட்டில் இருக்க எல்லா ஞாபகமும் அவங்களுக்கு வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. அதுலேயும் சரவணன் அவங்களுக்கு ஆசை ஆசையாக வாங்கி கொடுத்த அந்த புடவை